ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் டார்கெட் பொசசிவ்னஸ். ஓகே, பொசசிவ்னஸ். பீயிங் அ உமன், பீயிங் அ லேடி, ஐ நோ ஹவு இட் கில்ஸ் அ பர்சன். இது வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சாண்ட்ரா ஒரு நாள் பிரஜன்ட்ட கோவமா திவ்யாட்ட கோவமா அந்த கத்தி பேசுறப்பவே நான் வந்துட்டு ரெவ்யூ கொடுத்த அன்னைக்கு நான் சொன்னேன். அந்த ரெவ்யூ வந்துட்டு யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன் இட் இஸ் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஸ் பிரஜன் இஸ் வெரி க்ளோஸ் டு திவ்யா, இவங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ் வந்துருச்சுன்றத நான் இனிஷியேட் அன்னைக்கே பண்ணினேன். பட் என் கூட உட்கார்ந்துட்டு இருந்தவர் வந்துட்டு இல்ல, அப்படி இருக்காது, அவங்க அண்ணா பிரதர் சிஸ்டர் பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அம்மா பையன் பாண்டிங்ல இருந்தா கூட அந்த பொசசிவ்னஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்குன்றத நான் ரொம்ப ஃபைட் பண்ணி எல்லாம் பேசியிருக்கேன் நானு. எனக்கு தெரியல எத்தனை பேர் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இனிஷியேட் இட் நவ். நவ் இன்னைக்கு அந்த செகண்ட் ப்ரோமோல இப்ப திவ்யா என்ன சொல்றாங்க, அந்த கார்டாஸ் கூட வந்துட்டு டிராமாவா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நான் திவ்யாக்கு அப்புறம் வரேன். நான் சொல்றேன் நான் இது. திவ்யாக்கு வந்துட்டு ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் திவ்யாக்குன்னு இல்லை, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்குமே, இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஆல்மோஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் 9ன்னு வச்சுக்கோங்க. ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்னாக்கா அது விஜய் பார்வதி தான். சோ பார்வதிய வந்துட்டு எப்படியாச்சும் வெளியில அனுப்பணும்ன்றதுல ரொம்ப வந்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அதுல வந்துட்டு திவ்யா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா, எனக்கு இன்னும் வெளியில போ, நீ வெளியில போன்னு சொன்னது இட்ஸ் ஹர்ட்டிங் ஹர்ட்டிங். என்ன சொல்றது, கஷ்டம் வரப்பதான் வந்துட்டு மனிதர்கள் யாருன்ற முகங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட கஷ்டத்துல வந்துட்டு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலனா கூட உபத்திரவமா நிக்க கூடாது. இவங்க ஏதோ ஓகே, அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வலி எப்படிப்பட்ட வலின்னு சொல்லி. ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டு அங்க டோர் ஓப்பன் ஆயிருக்கு, கிளம்பலாம் அப்படின்றத சொல்றாரு அந்த பொண்ணு சாரி கேட்க வரப்போ. இந்தம்மா வந்துட்டு நீ பேசாத, வெளியில போ வெளியில போன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்றேன், வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்தாக்க ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. பார்வதி மனசுக்குள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க, வெளியில காட்டல. வெளியில வந்துட்டு முகத்தை ஒரே மாதிரி வச்சுட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டாம வந்துட்டு அந்த எமோஷன்ஸை காட்டாம போனாங்க. ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்றது தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் நான். ஸோ ஹியர் இப்போ என்னன்னா, அன்னைக்கு ஒரு அக்ரெஷன் இருந்தது. திவ்யாக்கு வந்துட்டு பார்வதி எப்படியாச்சும் வெளியில அனுப்பணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது, வெறி இருந்தது. அந்த வெறியில என்ன பண்றாங்க அவங்க வந்துட்டு, திவ்யா இப்ப இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோல சொல்றப்போ வந்துட்டு ரொம்ப புனிதரெல்லாம் கிடையாது. நீங்க ஐயோ திவ்யாக்கு என்ன சொல்றது, ஐ ஸ்டாண்ட் வித் திவ்யா நட்டுன்னெல்லாம் போயிடாதீங்க. நான் திவ்யாவை பத்தியே நிறைய பேசியிருக்கேன் நான். பட் ஹியா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் சம் திங்ஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த பார்வதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஒரு சான்ஸ் கிடைச்சா போறோம். தேவர் ரெடி டு த்ரோ ஆர் அண்டர் பஸ். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பார்வதி வெளியில போனதுல முதல்ல சந்தோஷப்பட்டது திவ்யா தான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க சாண்ட்ரா சொன்னதாகட்டும் இல்ல மத்தவங்க இங்க பாக்குறதாகட்டும், திவ்யாக்கு தான் அதிக பிஆர் இருக்காங்க, திவ்யாக்கு தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு பிஆர்ங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது வந்துட்டு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம்தான். சோ அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா, தே ஆர் பர்ச்சேசிங் த டைட்டில், தே ஆர் நாட் பிளேயிங் த கேம், தே ஆர் பர்ச்சேசிங் த டைட்டில். அவ்வளவுதான், வெரி சிம்பிள் இந்த சீசன். ஸோ நான் இதுல என்னன்னா, அன்னைக்கு எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு கம்ருதீன் ஒரு பார்வதி, ஏன்னா இந்த 3 பேர் இருந்தாங்க இல்லையா உள்ள. முதல்ல வந்துட்டு சபரியும் இறங்கியாச்சு, விக்கல்ஸ் இறங்கியாச்சு, வினோத் இறங்கியாச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. என்ன சபரி எல்லாம் டே பை டே வந்துட்டு ரொம்ப லோவா போயிட்டாங்க. அந்த என்ன இருந்தாலும் வெளியில இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு பார்வதியை அடிச்சு கண்ணு வீங்கின ஒரு விஷயம் என்னைக்கா இருந்தாலும் அது நிற்கும். அதனால வந்துட்டு இது கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அப்ப என்ன பண்றாங்க, திவ்யா வந்துட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு எடுக்கிறாங்க, அவங்களுக்கான கார்டு எடுக்கிறாங்க, அயன் லேடின்ற கார்டு எடுக்கிறாங்க, ஸ்ட்ராங் உமன்ன்ற கார்டு எடுக்கிறாங்க, நியாயவாதின்ற கார்டு எடுக்கிறாங்க. எடுத்து பார்வதியும் கம்ருதீனும் இப்படி பண்ணிட்டாங்க. அது எப்படி, அது ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ மெடிக்கல்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனா அப்பவே அந்த நிமிஷமே கம்ருதீன் சொன்ன வார்த்தை
ஒரு தள்ளி விட்டதுக்கெல்லாம் இப்படி வருமா? டிராமா பண்றாங்கன்றத வந்துட்டு ஹி ரெஜிஸ்டர்ட். இப்ப அன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், என்னன்றது தெரியாது. பட் அன்னைக்கு பார்வதிக்கு அகெயின்ஸ்டா நிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு திவ்யா வந்துட்டு இப்ப நான் இப்போ இந்த செகண்ட் ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஃபேக், ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் ஒருத்தர் மேல வச்சீங்க. இவ்வளோ பெரிய குற்றத்தை தூக்கி, ஒரு கொலை குற்றத்தை தூக்கி, என்ன சொல்ற, கொலை முயற்சிக்கான குற்றத்தை தூக்கி அந்த 2 பேர் தலை மேல வச்சிருக்கீங்க. என்ன வயசு அவங்க 2 பேருக்கு? இவ்வளோ பெரிய பழிய தாங்கிக்கிற வயசா அவங்களுக்கு? வாட் எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹவ் காட்? ஏதோ நிறைய வாழ்க்கையில அடிபட்டு வந்து, மிதிப்பட்டு வந்து வந்து இதெல்லாம் அனுபவிச்சாங்கனாக்கா பரவாயில்ல. சின்ன பசங்க அவங்க மேல அவ்வளோ பெரிய ஒரு கொலை பழிய கொண்டு போயிட்டு வச்சிட்டு, இன்னைக்கு ரொம்ப அழகா இதோ ஒரு 5 டேஸ் கேப்ல, அது கூட எப்போ தெரியுமா சொல்றாங்க, ரம்யாவும் வியானாவும் ஷி ஃபெல்ட் இன்செக்யூர்டு. அப்படி யாரு? சாண்ட்ரா ஃபெல்ட் இன்செக்யூர், நியோ பிரஜனோ க்ளோஸா இருக்கிறதில்ல அப்படின்ற விஷயத்த சொன்னப்புறம், அவங்க பொசசிவா ஃபீல் பண்ணதா வந்துட்டு என்ன பாத்ரூம்ல கூப்பிட்டுட்டு பேசினாங்க அப்படின்னு வியானா சொன்னதுக்கு அப்புறம், இதுக்காக நான் பிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்கினேன்னு சொன்ன அப்புறம், மைக்கு போடலன்ற அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க? அப்ப அது டிராமாவா இருக்குமா? அது கூட டிராமாவா? என்ன மாதிரி ஆள் அவங்க? ஏன்னா இப்ப இவங்க ரீட் பண்ணிட்டாங்க, வெளியில என்ன நடக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணிட்டாங்க இவங்க. ரீட் இல்ல, ஸ்டடி. இவங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப தெளிவா மைண்ட்ல ஏத்திட்டாங்க, வெளியில சாண்ட்ராக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்றது வந்துட்டு நல்லா இதாயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப இவ்வளவு நாள் வந்துட்டு சாண்ட்ராக் சப்போர்ட்ன்றதெல்லாம் வந்துட்டு திவ்யா மனசறிஞ்சு பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன்னா யாரு வந்துட்டு சாண்ட்ராக் எகெயின்ஸ்டா பேசினாலும் அவங்க மாமா மச்சான் நட்டு மச்சான் பொண்டாட்டிக்காக வந்துட்டு விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாரு. சோ இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ அவமானப்படுத்தா படுத்திட்டு போ, வெளியில வந்துட்டு மக்களோட இது இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தரோட உணர்ச்சியில எப்படி விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல, இது செய்யாத குற்றம்ன்றது வந்துட்டு நான் அன்னைக்கு சொன்னேன் நானு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த 2 பசங்க பயந்து போய், நம்ம ஏதோ கொலை பண்ற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் திங்க் பண்ணிருந்தாங்கன்னா, who will take the accountability? உணர்ச்சிகளோட விளையாடாதீங்க. உங்களோட என்ன சொல்ற, நீங்க மேல ஏறணும்ன்றதுக்காக அடுத்தவங்க மேல அந்த குற்றங்கள் சுமத்தி 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 கீழே தள்ளி 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 மேலே ஏறாதீங்க. நீங்க உங்களோட ஓன் படிகளை வந்துட்டு நீங்க உருவாக்கிட்டு ஏறுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த 2 பசங்களோட மனசு என்ன வலிக்கும், பசங்கன்னு சொல்றது நான் கம்ருதினியும் பார்வதியும் தான் சொல்றேன், வலிக்கோன்றது. ஏன்னா இப்போ கூட இருந்த அங்க சண்டை போட்ட ஆளு, அந்த காருக்குள்ள சண்டை போட்ட ஆளு, வாயமூடு வாயமூடுன்னு கத்தின ஆளு திவ்யா. திவ்யாவோட வாய்ஸ் தான் அங்க ஜாஸ்தி இருந்தது. அந்த திவ்யா இப்ப சொல்றாங்க அதுவும் டிராமாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ இந்த 5 நாள்ல ஏதாச்சும், இப்போ நான் என்ன சொல்றேன், நாட் ஓன்லி கம்ருதீன் அண்ட் பார்வதி, அவங்க பேரண்ட்ஸ், அவங்க என்ன சொல்ற, அவங்க சுத்தி இருக்கிற அவங்க சரௌண்டிங், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஐயோ இந்த அவமானத்தை தாங்கி எப்படி நம்ம வெளியில முகத்தை காட்ட போறோம், இந்த சொசைட்டியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னுட்டு நினைச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? எங்க வலிக்குதுங்க, வலிக்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. அதுவும் அந்த செகண்ட் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட பாவிங்கள அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. அண்ட் நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு சாண்ட்ரா டிகிரி அப்படின்றத போட்டு, இல்ல சாண்ட்ரா சைக்காலஜி டிகிரின்றத போட்டு நீங்க பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா ஹஸ் டன் அ டிகிரி இன் சைக்காலஜின்னு வந்துடும். ஸோ ஷி நோஸ் டு பிளே வித் எமோஷன்ஸ். சூப்பர் இல்லைங்க? ரொம்ப அழகா எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா பிக் பாஸ்?
kindly revoke the red card, kindly evict Vijay Sethupathi, who is not at all fit to be a human being. விஜய் சேதுபதி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 60 days வரைக்கும் டைம் கொடுங்க ஒருத்தரை அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு. 50 to 60 அவ்வளவுதான் மேக்சிமம். 90 days ஒருத்தரோட உழைப்ப வாங்கிட்டு அவங்கள வந்து ரெட் கார்டு கொடுத்து நீ எவிக்ட் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. ரெட் கார்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் மச்சானோட வைஃப் அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதுனால அவங்கள நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறம் நீ எல்லாம் எப்படியா மனுஷன் மத்தவங்க முகத்துல முழிக்கிற? இல்ல இப்ப ஒரு விஜய் சேதுபதி வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு ஓகே இப்போ முடிஞ்சிடுச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அந்த டீ எடுத்துட்டு வராங்களே அந்த பையன்ட்ட மரியாதையா பேசல, அதனால உன்னை நான் படத்துல அந்த ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்கன்னா உன் நிலைமை எப்படி இருக்கும்? உனக்கு அது வரைக்கும் சேலரி கொடுக்கல, நீங்க முதல்ல சேலரி வாங்கிடுறீங்க. இன்கேஸ் உனக்கு அது வரைக்கும் சேலரி கொடுக்கல, என்ன ஆயிருக்கும்? விஜய் சேதுபதி இதோட இது முடிய போறது இல்ல. நீ உன் பையனை வேற வந்துட்டு சினி ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்க வச்சிருக்க. இப்ப உன்னோட அழிவு இல்லாம உன் பையனோட அழிவும் வந்துட்டு நாங்க பார்க்க போறோம்ன்றதான் நான் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அந்த பெண்ணோட அழுக, அந்த பெண்ணோட அம்மாவோட அழுக, அந்த பையனோட அழுக, அந்த பையனோட சிஸ்டரோட அழுக எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சொசைட்டில வந்து நீங்க நின்னு ஃபேஸ் பண்ணுங்கய்யா, அப்ப தெரியும் உங்களுக்கு அதெல்லாம். நல்ல ஏசி கார்ல நீங்க போயிட்டு வரீங்க, சொந்தக்காரு எதுவுமே கிடையாது, நீங்க பாட்டு தான் தோன்றித்தனமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த வழி தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்காரெல்லாம் பேசுவாயா? காம்பவுண்ட்ல நின்னா கூட வந்து ஐயோ தருதலைய பெத்து வச்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ நத்திங் மோர் டு ஆட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு திவ்யா வந்து புனிதராயிட்டாங்கன்றதெல்லாம் நினைக்காதீங்க. நான் திவ்யாவை பத்தியும் நிறைய பேசியிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த இதெல்லாம் போய் பாருங்க, என்னோட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருந்ததுன்னு. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நாங்க ரிவ்யூ படிக்கிறப்ப இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம் நாங்க. அப்ப கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேரு ஜென்யூன் ரிவ்யூன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு இல்ல ஒரு பேச்சுக்கு எழுதுறாங்களோ, இல்ல நம்மள பிடிச்சு போயிட்டு எழுதுறாங்களோ ஜென்யூன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்தது, உண்மையிலேயே இருந்தது. லைக் என்ன சொல்றது, நம்மகிட்ட வந்துட்டு ஓகே பிரியா இஸ் ஓகே, ஐம் ஓகே வித் பிரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு யா பிரியா தட்டி கொடுப்போம் இல்லையா, யா பிரியாயோட அந்த பெஸ்ட் ஜாப் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஜென்யூன் எழுதுறாங்களோ அப்படின்னுட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் அந்த சாண்ட்ராவோட முகங்கள் ஆகட்டும், திவ்யாவோட முகங்கள் ஆகட்டும், நல்ல வெளிச்சத்துக்கு வரப்போ வந்துட்டு நான் ஜென்யூனான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன்றதுல வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு அந்த பொசசிவ்னஸ் பத்தி பேசணும்னு நினைச்சேன் நான். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். என்ன சொல்றது, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஒரு 90 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அவங்க என்ன சொல்றது கெரியரையே வந்துட்டு ஸ்பாயில் பண்ண விஜய் சேதுபதியோட அழிவு காலங்களை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு ஆண்டவனிடம் ஆயுட்களை கேட்கிறேன் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் நான். தேங்க்யூ.